இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னடி பாக்குற? எல்லாம் ஒன்னால தாண்டி. இவ யார் தெரியுமா? என் பொண்ணு கிட்டத்தட்ட 500,000 கோடிக்கு சொந்தக்காரி. அவள போய் அடுத்த விட்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாத நீ மெகந்தி போட வச்சிட்டு இருக்க. மா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாம கண்டதையும் இப்படி பேசிட்டு இருக்காதீங்க. மகா ஒண்ணு என்ன மருதாணி போட்டு விட சொல்லல, நான் தான் அவளுக்கு போட்டு விட்டேன். ஏய், கைய காட்டு. உன்கிட்டதான் சொல்ற, கைய காட்டு. ஏய், வா என் கூட. மா, கைய விடுங்கம்மா. ஏன் இப்படி அரகண்ட பிஹேவ் பண்றீங்க? ஆமாண்டி, நான் அரகண்டாதான் பிஹேவ் பண்றேன். உன்னை பெத்த வயிறு பாத்திக்கிட்டு எரியுது. நீ பிறந்ததுல இருந்து ஒரு சின்ன வேலை கூட செய்ய விட்டது இல்லனா. இப்ப ஒரு தகுதி தராதரம் தெரியாத கண்டவளுங்களை வேலை பார்த்துட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது மா, தயவு செஞ்சு இங்க இருந்து போங்கம்மா. ஏய், ஏன் பொண்ணே எனக்கு எதிரா பேச வச்சுட்டல நீ? ஒண்ணு வச்சுக்கிறண்டி. எங்க நம்ம பத்ததே நம்ம சொல்ற பேச்சு கேட்க மாட்டேங்குது. இந்த லட்சணத்துல மத்தவங்களை சொல்லி என்ன பண்றது? சை, எங்க அம்மா ஏன் தான் உன் விஷயத்துல இப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல மகா. ஏய் மகா, என்னக்கா? நீ அம்மா திட்டினதுக்கு அழுவன்னு நினைச்ச. நீ என்னடா சிரிச்சுக்கிட்டு இருக்க? அம்மா பேசுறதெல்லாம் இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டு நீங்க தானே சொன்னீங்க. அதனால நான் அத காதுலயே வாங்கிக்காம வேற ஒண்ணு நினைச்சிட்டு இருந்தேன். இது புது டெக்னிக்கா இருக்கே. சரி, அப்படி என்ன நினைச்ச? சொல்லு மகா. அது நான் என் ராஜகுமாரனை நினைச்சுக்கிட்டேன். அடிப்பாவி. அது சரி. அப்போ அம்மா சத்தம் போட்டது எதுவுமே உன் காதுல விழல. அப்போ நீ எங்க அம்மாவை ஜோக்கர் ஆக்கியிருக்க. ஹே மகா, அக்கா இது எப்படிக்கா? மருதாணி வச்சா செவக்கிறதுக்கு எப்படியும் 4-5 மணி நேரமாச்சும் ஆகும். உன் கை வச்ச உடனே நல்லா செவந்திருக்கு. அதாங்க எனக்கும் தெரியல. நான் கூட நைட்டு தூங்கும் போது வச்சுட்டு படுப்பேன், காலையில பார்த்தா செவந்திருக்கும். ஆனா இப்போ எப்படி? நான் இப்ப சொல்ற மகா, நீ பெரிய அதிர்ஷ்டக்காரி தான்.